சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயை சந்திக்க மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வருகை தந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். தற்போது முதலமைச்சர் விஜயை சந்திக்க மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வருகை தந்திருக்கிற நிலையில் இந்த வருகை தொடர்பான விவரங்களையும் அரசியல் களத்தில் இது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழக முதலமைச்சரை சந்திப்பதற்காக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வைகோ தற்பொழுது வருகை தந்திருக்கின்றார். சென்னை தலைமைச் செயலகத்திலே முதலமைச்சரை சந்தித்து சில கோரிக்கைகளை மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ முன்வைக்க இருப்பதாக கூறப்படுகின்றது. குறிப்பாக ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதற்கான முயற்சியிலே வேதாந்தா குழுமம் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது. நீதிமன்ற ரீதியாகவும் அதே போன்று அரசியல் ரீதியாகவும் சில முயற்சிகளை ஸ்டெர்லைட் திறப்புக்காக வேதாந்தா குழுமம் மேற்கொண்டு வருவதாக சொல்லப்பட்டு வரக்கூடிய நிலையில்தான் ஸ்டெர்லைட் மூடப்பட வேண்டும் என்ற ஒரு நீண்ட கால கோரிக்கையோடு தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்து ஸ்டெர்லைட் ஆலை மூடுவதற்கு வரவேற்பனையும் தெரிவித்திருந்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தற்பொழுது தடையின்மை சான்றிதழை வழங்கிவிடக் கூடாது, ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறப்பதற்கு தமிழக அரசு அனுமதி வழங்கிவிடக் கூடாது என்பதற்கான ஒரு சந்திப்பாக இந்த சந்திப்பை மேற்கொண்டிருப்பதாக பார்க்கப்படுகின்றது. ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க தடையின்மை சான்றிதழை தமிழக அரசு வழங்கக்கூடாது என்பதற்கான ஒரு சந்திப்பாகத்தான் இந்த சந்திப்பு சொல்லப்பட்டிருக்கின்றது. என்றாலும் தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையிலே மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ வருகை தந்திருப்பது பல வகையில் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றது. ஏனென்றால் மதிமுகவை பொறுத்தவரை திமுக கூட்டணியில் திமுக சின்னத்தில் நின்று அரசியல் ரீதியாக இந்த சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொண்டு உறுப்பினர்களை பெற்றிருந்தார்கள். இந்த நிலையில்தான் அந்த உறுப்பினர்கள் திமுகவினுடைய சின்னத்தில் நின்றது கூட துரதிருஷ்டம் என்பதாக மதிமுகவினுடைய சில மூத்த நிர்வாகிகள் எல்லாம் பேசி வரக்கூடிய நிலையில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக சி ஜோசப் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு வைகோவை சென்று சந்தித்து அவரிடமிருந்து வாழ்த்து பெற்றிருந்தார். வைகோவும் முதலமைச்சரை வாழ்த்தியிருந்தார். முதலமைச்சரை வீட்டினுடைய வாசல் வரை வந்து வழி அனுப்பி வைத்திருந்தார். எனவே தாவேகா அரசின் மீது மதிமுகவினருக்கு நல்ல நட்பு இருப்பதாக பார்க்கப்பட்டு வரக்கூடிய நிலையில்தான் இந்த சந்திப்பு சென்னை தலைமைச் செயலகத்தில் நிகழ்கின்றது. ஸ்டெர்லைட் ஆலைக்கு அனுமதி வழங்கிவிடக்கூடாது, ஸ்டெர்லைட் ஆலை திறப்பதற்கான ஒரு வாய்ப்பை தமிழக அரசு ஏற்படுத்திவிடக்கூடாது, ஸ்டெர்லைட் ஆலையினால் ஏற்பட்ட மாசு என்ன என்பதையெல்லாம் வைகோ தனித்தனியாக இரண்டு ஃபைல்களாக கையில் எடுத்து சென்றதை பார்க்க முடிந்திருந்தது. ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக கடந்த காலங்களில் நடைபெற்ற போராட்டம், ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக தூத்துக்குடி மக்கள் ஏன் அந்த ஆலை மூடப்பட வேண்டும் என்பதற்கான கோரிக்கையை முன்வைத்தார்கள் என்பது உள்ளிட்ட ஆவணங்கள் அடங்கிய இரண்டு பைகளை வைகோ உள்ளே எடுத்து சென்றிருக்கின்றார். முதலமைச்சரை சந்திக்கும் பொழுது அவற்றை எல்லாம் வழங்க இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ஸ்டெர்லைட் போராட்டத்தின் பொழுது நடைபெற்ற துப்பாக்கிச் சூடு, அதன் காரணமாக இறந்தவர்களுடைய குடும்பத்தினர் சொல்லியிருக்கக்கூடிய தகவல் உள்ளிட்ட காரணங்களையும் சுட்டிக்காட்டி ஸ்டெர்லைட் ஆலையின் காரணமாக அவர்கள் இந்த காப்பர் உற்பத்தியில் ஈடுபடுவதன் காரணமாக அந்த காலகட்டத்தில் ஸ்டெர்லைட் ஆலை இயங்கிய பொழுது தூத்துக்குடி வட்டாரத்திலே எவ்வளவு பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட்டன என்பதையெல்லாம் எடுத்து கூறும் விதமாக இந்த சந்திப்பை வைகோ மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே ஸ்டெர்லைட்டுக்கான தடையின்மை சான்றிதழை தமிழக அரசு வழங்கி ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் திறப்பதற்கு ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்கான ஒரு வேண்டுகோளாக இந்த சந்திப்பை வைகோ மேற்கொண்டாலும் அதை கடந்து அரசியல் ரீதியாகவும் சில விஷயங்கள் பேசப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. நாளை தமிழக சட்டப்பேரவை கூட இருக்கின்றது. ஆளுநர் உரையோடு தமிழக சட்டப்பேரவை நாளை கூட உள்ள நிலையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வைகோ தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜயை சந்தித்திருப்பது அரசியல் ரீதியாகவும் சில விஷயங்கள் பேசுவதற்கான வாய்ப்பை அமைத்திருப்பதாக பார்க்கப்படுகின்றது. எனவே ஸ்டெர்லைட் மற்றும் அரசியல் ரீதியாக சில முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களையும் வைகோ பேசுவதற்கான ஒரு சூழல் இருக்கின்றது. திமுக சின்னத்தில் நின்று மதிமுகவினுடைய உறுப்பினர்கள் சட்டப்பேரவைக்கு தேர்வாகி இருக்கின்றார்கள். எனவே திமுக சின்னத்தில் வெற்றி பெற்றவர்களால் தனிப்பட்ட முறையிலே திமுகவினுடைய கொறடா உத்தரவை மீறி செயல்படுவது சாத்தியமற்றது. எனவே அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தற்பொழுது ஒரு சிலர் அதிமுகவிலிருந்து சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வருகின்றார்கள். திமுக கூட்டணியில் திமுகவினுடைய சின்னத்தில் மதிமுக நின்று வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதுபோன்ற ஒரு நிலைப்பாட்டை மதிமுக எடுப்பதற்கு வாய்ப்பில்லை என்றாலும் கூட அரசியல் ரீதியாக சில விஷயங்களை முதலமைச்சரை சந்திக்கும் பொழுது வைகோ பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.